ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணணுன்றது தான் நான் இந்த வீடியோவில் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். பிரின்சஸ் கட் கட்டிங் பண்ணுறதை விட இதில் என்ன மெயினான விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 29 சைஸ் மெட் செஸ்ட் உள்ள ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் தாட்டியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். பட் 29 மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னும்போது ரொம்ப சின்ன சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ், அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி அளவு உள்ளவங்களுக்கு வந்து பேட் வச்சா மட்டும்தான் ஃபிட்டிங் ஆகும். ஒரு சில பேருக்கு அப்படி பேட் வைக்கலன்னா ஃபிட்டிங்கே நம்ம கொடுக்க முடியாது பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் நம்ம இதில் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேடே கொடுக்க போகிறது கிடையாது. கொடுக்காமலே எப்படி வந்து ஃபிட்டிங் உட்கார வைக்கணும், அதுக்கு என்னென்ன நம்ம மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி எப்படி கட்டிங் பண்ணணுன்றதான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதோடைய லாங் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா யூடியூப்பில் போயிட்டு கிளாத் ஃபேஷன் எஸ்எஃப் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் எல்லாமே வரும். நீங்கள் அதில் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா கிளாத் ஃபேஷன் 1979 நீங்கள் அதிலேயே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். தேங்க்யூ.